இந்த ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியாக அவருடைய பிரசன்னம் நம்மை மூடுபடியாக. தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி பலிகளை நாம் ஏறெடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். Thank you, Father. Thank you, Father. Thank you, Father. Amen, amen, amen. Hallelujah, hallelujah, hallelujah. நன்றி அப்பா, உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. இதுவரையிலும் ஆண்டவரே எங்களை பாதுகாத்து கடந்த நாட்களிலே கண்ணின் மணியை போல ஆண்டவரே நீ நடத்தின எல்லாவித கிருபைகளுக்காக ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. போன வாரங்களில் ஆண்டவரே அப்பா அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா ஆண்டவரே ஊழியங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் அநேக வாலிப பிள்ளைகளை கொண்டு வந்து நாமத்தை மகிமைப்படுத்தினீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். போக்கிலும் வாரத்திலும் கர்த்தர் எங்களோடு இருந்து நீ நடத்தின எல்லாவித ஆண்டவரே கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா தகப்பனே. தேங்க்யூ ஜீசஸ். என்னுடைய தேவைகள் ஆண்டவரே எல்லாவற்றையும் நீ சந்தித்து ஒரு குறைவின்றி ஆண்டவரே நிறைவாய் எங்களை நடத்தின உடைய கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அருமையான பிள்ளைகளை ஆண்டவரே நீர் எடுத்து பயன்படுத்தினீர். எல்லா தாளந்துகளையும் ஆண்டவரே அப்பா நீர் கொடுத்து நல்ல பலனையும் சுகத்தையும் கொடுத்து கர்த்தர் ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஊழியங்களை ஆசீர்வதித்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். நீர் ஆண்டவரே எல்லா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராயிருக்கிறவர். நீரே உயர்ந்தவராயிருக்கிறவர். எல்லா நாமங்களை காட்டிலும் உம்முடைய நாமமே மேலானதாக உயர்ந்திருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை உயர்த்துகிறோம் தகப்பனே. உம்மை ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமது புகழை நாங்கள் பாடும்படியாக, உம்மை ஆராதிக்கும்படியாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய வல்லமையால் எங்களை நிரப்பி, உம்முடைய அபிஷேகத்தினாலே நிரப்பி கர்த்தர் ஆண்டவரே பாடல்கள், ஆராதனை பகுதி, உம்முடைய வார்த்தையின் பகுதி, ஜெபங்கள், காணிக்கை பகுதி எல்லாவற்றையும் ஆண்டவரே கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. வருகிற உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா நல்ல பாதுகாப்போடு கர்த்தர் கொண்டு வரும்படியா நான் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து தேவநாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. பாடலை பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு என்ற பாடலை நம்ம எல்லா கரங்களை தட்டி நாம் பாடுவோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.
கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. நடந்தாலும் நான் எரிந்து போக மாட்டேன். நீ நடுவே நடந்தாலும் நான் எரிந்து போக மாட்டேன். ஆறுகளை கடந்தாலும், ஆறுகளை கடந்தாலும் நான் மூழ்கி போக மாட்டேன். நான் மூழ்கி போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குரு தோலை கையில் எடுத்து, குரு தோலை கையில் எடுத்து கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஆமென். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் இயேசு பறித்து கொண்டார். சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார்.
கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. மேகங்கள் நடுவினிலே என் ராஜா வரப்போகிறார். மேகங்கள் நடுவினிலே என் ராஜா வரப்போகிறார். கரம் பிடித்து அழைத்து செல்வார், கரம் பிடித்து அழைத்து செல்வார். இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார், இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஆமென். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. பாட்டு பாடுறீங்களா? சேர்ந்து பாடுவோம். ஆமென். எல்லா கரலையும் தட்டி உற்சாகமாய் பாடுவோம். ஆமென். அப்பாவும் கிருபைகளால் என்னை தாங்கிக் கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்துக் கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை தாங்கிக் கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்துக் கொண்டீரே. தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நிலைத்த கிருபை இது. தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நிலைத்த கிருபை இது. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவை காக்கும் கிருபை இது. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவை காக்கும் கிருபை இது. அப்பாவும் கிருபைகளால் என்னை தாங்கிக் கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்துக் கொண்டீரே. ஆமென். Praise the Lord. என்னை நினைக்கும் கிருபை இது, என்னை நடத்தும் கிருபை இது. என்னை நினைக்கும் கிருபை இது, என்னை நடத்தும் கிருபை இது. தந்தை போல தோளில் சுமந்து என்னை நடத்தும் கிருபை இது. தந்தை போல தோளில் சுமந்து என்னை நடத்தும் கிருபை இது. அப்பாவும் கிருபைகளால் என்னை தாங்கிக் கொண்டீரே. ஆமென்.
அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்துக் கொண்டீரே. ஆமென். வியாதியின் நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை. வியாதியின் நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை. சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிடும் தேவ கிருபை. சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிடும் தேவ கிருபை. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்துக் கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்துக் கொண்டீரே. கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை. கஷ்டத்தின் மத்தியில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை. தடைகள் யாவையும் நீக்கி என்னை தயவாய் அணைத்த தேவ கிருபை. தடைகள் யாவையும் நீக்கி என்னை தயவாய் அணைத்த தேவ கிருபை. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்துக் கொண்டீரே. ஆமென். அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்துக் கொண்டீரே. ஆமென். அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்துக் கொண்டீரே. சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன் என்ற பாடலை நாம் அனைவரும் உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோம்.
ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது என்ற பாடலை உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோம். ஆண்டவர்
ஹalleluya. கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் என்ற பாடலை உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோம்.
அப்படியே நாம் எழுந்து நின்று நாம் ஆராதனை செய்யலாம். கர்த்தர் கொடுத்த இந்த அருமையான கிருபை நிறைந்த இந்த நாளுக்காக நாம் எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனுக்கு நாம் நன்றி பலிகளை ஏறெடுக்க போகிறோம். ஆண்டவராகிய வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவரை ஆராதனை செய்வாயாக என்று சொல்ல நம்ம எல்லாரும் முழு பலத்தோடு நமக்கு கொடுத்திருக்கிற தேவன் கொடுத்திருக்கிற உன்னதமான பலத்தினால், நம்முடைய பலத்தினால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் தேவனுடைய பலம் நமக்குள்ளே இருக்கிறது, தேவனுடைய ஆவி நமக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசப்பா நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி வருகிறார். அவருடைய நடத்தைகளை நன்மைகளை நினைத்து, கர்த்தாவே கிருபை நிறைந்தவரே, அப்பா எனக்கு உம்முடைய கிருபையினாலும் வல்லமையினாலும் அபிஷேகத்தினாலும் என்னை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் நடத்தி வருகிறீரே, என்னை காத்து வருகிறீரே, என்னை தூக்கி சுமந்து என்னை தப்புவித்து வருகிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, அப்பா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று எல்லாரும் முழு இருதயத்தோடு சிந்தனைகள் சிதறாதபடி நம்முடைய பாரங்கள், கவலைகள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் நாம் தள்ளி வைத்துவிட்டு ஆண்டவரை நோக்கி அல்லேலூயா கர்த்தாவே, அப்பா நீர் என்னை ஒவ்வொரு நாளும் நடத்தி வருகிறீரே, கண்ணின் மணி போல பாதுகாத்து வருகிறீரே, உள்ளம் கைகளில் என்னை வரைந்து வைத்திருக்கிறீரே, ஒரு நாளும் நான் வழுவி போய்விடாதபடி, நான் ஆண்டவரை சிதறி போய்விடாதபடி, என் பாதம் கல்லில் விழாதபடி என் தேவனே உம்முடைய தூதர்களை கொண்டு என்னை பாதுகாத்து நடத்தி வருகிறீரே, அப்பா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி இந்த மாதத்தின் கடைசி வாரத்தில் நாம் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய கிருபையும் அவருடைய தயவும் அவருடைய அன்பும் அவருடைய இரக்கமும் மாத்திரம்தான். எல்லாரும் நாம் நினைத்து ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்முடைய உள்ளங்களும் இருதயத்தின் ஆழங்களும் சிந்தனையின் நினைவுகளும் நம்முடைய முகங்களும் தேவனை நோக்கி பார்த்து, கர்த்தாவே நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன் அப்பா, ஆண்டவரே உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன் என்று சொன்னால் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, கர்த்தரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி நம் பக்கத்தில் 1000 பேரும் 16,000 பேரும் வந்தாலும் நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது, நம்மை ஒன்றும் அணுகாது. ஏன் என்று சொன்னால் தேவனுடைய ஆவியும் அவருடைய பலனும் அவருடைய கிருபையும் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது சத்துருவின் கிரியைகளும் பொல்லாப்பும் வாதைகளும் நோய்களும் சாபங்களும் நம்மை நெருங்கிவிட முடியாது என்று சொல்லி நாம் எல்லாரும் கர்த்தரினை பார்த்து, ஆண்டவரே அப்பா எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறவரே, 24 மணி நேரமும் என்னோடு கூட இருந்தேனே நடத்துகிறவரே, அப்பா நாங்கள் உம்மை ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு சோத்தரிக்கிறோம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் என்று சொல்லி நாம் எல்லாரும் கண்களை மூடி ரிக்கபரலபா ஷபலதினிரி யாந்தனலபா ஓரிவா கரலபா ஷபலபதினிரி யாந்தனலபா. பரிசுத்த தகப்பனே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ரிக்கபரலபா ஷபலபதினிரி யாந்தனலபா தினிரி யாந்தனலபோ ரிக்கபரலபா ஷபலபதினிரி யாந்தனலபா. இயேசுவே தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. பரிசுத்த ராஜாவே அப்பா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை கூட நாம் மனமுடைந்து வந்திருக்கலாம், என்னுடைய தேவையை யார் நிறைவேற்றுவார்கள் என்று சொல்லி கலங்கி வந்திருக்கலாம். ஒருவேளை எனக்கு இருக்கிற பிரச்சனை நான் யாரிடம் சொல்ல முடியும், என் வேதனையை யார் அறிவார், என் பலவீனங்களை யார் அறிவார் என்று சொல்லி கலங்கி வந்திருக்கலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே மகனே, பயப்படாதே மகளே, உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், தாயின் கருவில் உருவாகும் முன்னே என்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன், நீ என்னுடையவள், நீ என்னுடையவன் என்று சொல்லி நம்மை பார்த்து நம்முடைய தகப்பன் அல்லேலூயா இவ்வளவாய் மனதுருகி சொல்லுகிறார். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி ஆமென். தாங்குகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, பலப்படுத்துகிற கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கும் பொழுது உங்கள் கவலைகளை எல்லாம் என் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி நம்முடைய தகப்பன் சொல்லுகிறார். உலகத்தில் இருக்கிற பெற்றோர்களே நமக்கு நல்ல ஈவுகளை அறிந்திருக்கும் பொழுது, நம்மை படைத்த நம்மை உண்டாக்க
உருவாக்கின நம்மை சிருஷ்டித்த கர்த்தர் நமக்கு அதிக நிச்சயமாய் தருகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ரிக்கபரலபா ஷபலபதினிரி யாந்தனலபா. ரட்சிப்பை நமக்கு ஈவாக கொடுத்திருக்கிறார். அபிஷேகத்தை நமக்கு ஈவாக கொடுத்திருக்கிறார். அவருடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை ஈவாக கொடுத்திருக்கிறார். ரிக்கபரலபா. ஓ ஹalleluya. எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்ற பிள்ளைகள் தெரியுமா நாம? ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீர் என்னுடைய ஜனங்கள், நீங்கள் என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லி உரிமையோடு அதிகாரத்தோடு நம்மை அழைக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் கலங்கி நிற்க தேவையில்லை, பயப்பட வேண்டியதில்லை. அவரை நோக்கி பார்த்து நம்ம சொல்லலாமா, இயேசுவே நீரே என் துணையாளர், நீரே என் மனவாளர், நீரே என் எஜமானர், என்னை நடத்துகிற தகப்பன் நீர் ஆண்டவரே. ரீதனரலபா ஷபலபதினிரி யாந்தனலபா ரியாந்தனலபா ஷபலபதினிரி கபரலபதினிரி யாந்தனலபா. ஆண்டவரே உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் மதிலை தாண்டுவேன். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ என்னை ஒன்றும் செய்து முடியாது ஆண்டவரே. ஒருவேளை தானியேல் கலங்கியிருந்தார் என்று சொன்னால் அந்த சிங்கக்கெபியில போய் அவர் அமர்ந்திருக்க முடியாது. அவர் ஏன் கலங்கல தெரியுமா? அவர் ஏன் பயப்படல தெரியுமா? என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி தானியேல் விசுவாசித்தது போல நாம் விசுவாசித்து தேவனை நோக்கி, அப்பா எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா வேளைகளிலும் நீர் என்னோடு கூட இருக்கிறீரே. நாம தான் ஆண்டவர் அநேக வேளையில துதிக்க மறந்துடுறோம், என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நம்ம மறந்து விடுகிறோம். ஆனா இன்னைக்கு கூட ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் ஒரு நாளும் உன்னை கைவிடுகிறதில்லை, ஒரு நாளும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் நம்மோடு கூட இருந்து நம்முடைய கரங்களை பிடித்து நடத்துகிறார் அல்லவா? விசுவாசித்த ஆண்டவருக்கு பலத்த கரங்களை நாம் எழுப்புவோமா? ரீதனர் அல்லவா ஷபலபா தினிரி யாந்தனலபா தியானரபோ ரிக்கபலா ஷியாந்தனலபோ ரிக்கபரலா தினிரி யாந்தனலபா. இயேசுவே தகப்பனே, உம்மை நோக்கி எங்களுடைய முகங்கள் எல்லாம் பார்க்கிறதப்பா. ஒருவேளை நான் மனிதன் நோக்கி பார்ப்பேன் என்று சொன்னால் எனக்கு அவர்கள் உதவி செய்வார்கள் என்று சொல்லி என்னுடைய முகங்களை அவர்களை நோக்கி பார்க்குமே என்று சொன்னால் நான் ஏமாந்து தான் போவேன் ஆண்டவரே. ஆனா நான் ஆண்டவரே, என்னுடைய ஆண்டவரே இருதயத்தின் நினைவுகளும் என்னுடைய சிந்தனையின் எண்ணங்களும் என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்தவர் நீங்க தான் ஏசப்பா. என்னுடைய முகங்கள் உம்மை மாத்திரமே நோக்கி பார்க்கும், என்னுடைய கரங்கள் உமக்கே கரம் எழுப்போம், என்னுடைய வாய் உம்மை மாத்திரமே துதிக்கும், என்னுடைய கண்கள் உம்மை மாத்திரமே காணும் என்று சொல்லி விசுவாசித்து ரீபா கரலபா ஷபா தினிரி யாந்தனலபா தினிரி கபரலபா ஷபலபா தினிரி யாந்தனலபா. ஒருவேளை உங்களுடைய கண்கள் எல்லாம் அழுது அழுது புலம்பிக் கொண்டிருந்திருக்கலாம். இன்னைக்கு கூட ஆண்டவருடைய அன்பை நினைத்து நம்முடைய கண்கள் கலங்கணும். ரீதனரலபா ரிக்கபரலபா ஷியாந்தனலபா ரிக்கபரலபா. அவருடைய அன்பையும் அவருடைய கல்வாரி சிநேகத்தையும் நாம் நினைக்கும் பொழுது அவரை விட மேலான அன்பை இந்த உலகத்தில் யாருமே நமக்கு கொடுத்து விட முடியாது. அவரை விட நம்மை புரிந்து கொள்ள இந்த உலகத்தில் யாருமே இருந்து விட முடியாது. அவருடைய அன்பு அவ்வளவு விலையேற பெற்ற அன்பு. அவருடைய அன்பு ஏமாற்றம் தராத ஒரு அன்பு. அவருடைய அன்பு ஒரு நாளும் நம்மை கைவிடாத அன்பு. ஒருவேளை எல்லாரும் உங்களை தள்ளி வச்சிருக்கலாம், உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய நண்பர்கள், உங்களை சுற்றி இருக்கிறவர்கள், நீ ஒன்றுக்கும் உதவல, நீ வேஸ்ட், நீ யாருக்கும் பிரயோஜனமே இல்லை என்று சொல்லி ஒருவேளை உங்களை ஒதுக்கி வைத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே, நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை வெறுப்பதில்லை. ஏன் தெரியுமா? அவர் நம்முடைய ராஜா. அவர் இரக்கத்தின் சிகரம், அவர் பொறுமையின் அல்லேலூயா பொறுமைக்கு மேலானவர், அவர் போதுமானவர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கண்களை மூடி தேவனுடைய பிரசனத்தை உணர்ந்த வண்ணமாக ரீதனரலபா ஷபலபதினிரி யாந்தனலபா தினிரி கபரலபா
அவர் ஏழைகளின் பலனாய், எளியோரின் நம்பிக்கையாய், திக்கற்றவர்களுடைய வேதனை அறிகிற தேவனாய், அவர் உதவிடும் தகப்பனாய் நம்முடைய தேவன் இருக்கிறார். ரிதனரலபா ரிக்கபரலபா ஷபலபதினிரி அந்தனலபா. அல்லேலூயா. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. ரிக்கபரலபா ஷியாந்தனலபா. ஆமென். அல்லேலூயா. ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவருடைய திருநாமத்தை அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உணர்ந்து விசுவாசித்து எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உடைந்த பாத்திரம் என்று சொல்லி நீரெவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீரெவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீரெவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீரெவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா. ஆமென். அல்லேலூயா. இரக்கத்தின் சிகரம் நீரே. விசுவாசித்து இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீர். நம்முடைய நம்பிக்கை அவர்தான், நம்முடைய பலன் அவர்தான். ஆமென். எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோருடைய வேதனை அறிகிற தேவன், உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. ஆமென். இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஆமென். அல்லேலூயா. முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. Yes, Lord. ஆமென் அப்பா. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. இயேசு மகாராஜா இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. ஆமென் அப்பா. நீர் இரக்கத்தின் சிகரம். நம்ம என்னதான் தப்புகள் தவறுகள்
ஹல்லேலூயா தேவனுக்கு முன்பாக செஞ்சாலும் நம்ம இரக்கத்தோடு மன்னிக்கிறவர் நம்முடைய அப்பா மாத்திரம்தான். ஒருவேளை நம்ம செஞ்சிருந்த பிழைகளை தவறுகளை நம்ம கூட இருக்கவங்க கூட மன்னிக்க முடியாது, நம்மளை விட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்முடைய தகப்பன் நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து அவருடைய ஜீவனையே பலியாக கொடுத்து நம்மை சாபத்திலிருந்து பிசாசின் பிடியிலிருந்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. யாருமே அறியாத நம்மை அவர் நன்றாய் அறிகிற தேவன். தூக்கி எறியப்பட்ட நம்மை நம்ம தான் வேணும்னு சொல்லி நம்மை சேர்த்து கொண்ட நேசர் நம்முடைய நேசர். அவருடைய காருண்யத்திற்கும் அவருடைய அன்புக்கும் அளவே இல்லை, உயர்வே இல்லை. ரிக்கபரலபா ஷபலாதினிரி அந்த நலபா. ஏன்னு சொன்னால் அவருடைய அழகான கண்கள் நம்மை கண்டது. இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி ஜனங்க இருக்கிறாங்க அப்பா, பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளைகள். அல்லேலூயா அல்லேலூயா, எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆனால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் தேடி வந்தார், அவருடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றிருக்கிறார். எவ்வளவு ஒரு கிருபை கிருபை. ரிக்கபரலபா ஷபலபதினிரி அந்த நலபா. எத்தனையோ நாட்கள் நாம் அழுதிருக்கிறோம், இல்லை என்னுடைய வாழ்க்கை முடிந்தது, என்னுடைய பிரச்சனை என்னை மூழ்கடிக்கிறது என்று சொல்லி நம்ம நினைத்தவே இல்லை. ஏசப்பா சொல்லுகிறார், நான் உனக்காக ஜீவனை தந்திருக்கிறேம்மா, நான் உனக்காக ஜீவனை தந்து உன்னை மீட்டெடுத்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அவருடைய வாக்குத்தத்தங்களை கொடுத்து கொடுத்து நம்மை தேற்றிக்கொண்டே இருக்கிறார். நம்ம விழும்பொழுதெல்லாம் நம்மை தூக்கி நிறுத்துகிற தேவன் நம்முடைய தகப்பன். ஆனாலும் நம்ம கலங்கி கொண்டுதான் இருக்கிறோம், பயந்து கொண்டுதான் இருக்கிறோம். ஏன் தெரியுமா? நமக்குள்ள ஒரு தீவிரமான வைராக்கியமான விசுவாசம் இல்லை. இன்னைக்கு கூட அப்பேற்பட்ட ஒரு வைராக்கியமான விசுவாசத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து, எந்த சூழ்நிலைகள் வந்தாலும், யார் என்னை ஒதுக்கி வைத்தாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அக்கினி நெருப்பு 7 மடங்கு சூடு ஏற்றிக்கொண்டு இருந்தாலும், அதுல போட்டாலும் எனக்கு கவலை இல்லை, என்னோடு கூட தேவன் உலாவுவார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேரோடு கூட கர்த்தர் உலாவுனது போல அக்கினி சூளை 7 மடங்கு தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்தாலும், நம்முடைய சூழ்நிலைகள் அப்படிதான் நமக்கு முன்பாக தெரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அவர் வாக்கு பண்ணி கொண்டே இருக்கிறார். ஏன் தெரியுமா? ஆவியானவர் மறுபடியும் உணர்த்துகிறார். இன்னும் கூட அவிசுவாசங்கள் நமக்குள்ள இருக்கிறது, அதை எல்லாம் விட்டுட்டு, இல்லப்பா இல்லப்பா, ஓரிக்காபரலபா ஷபலபாதினரி அந்த நலபா, நீங்க என் கூட இருக்கீங்கப்பா. ரிக்காபரலதினிரி அந்த நலபா ஷபலதன, உங்களுடைய அழகான கண்கள் என்னை பார்த்து கொண்டிருக்குப்பா. ரிதனரலபா, நான் தூங்கும் பொழுது, நான் நடக்கும் பொழுது, நான் அமரும் பொழுது, நான் எல்லா வேலைகளையும் செய்யும் பொழுது உங்களுடைய கிருபை, உங்களுடைய பிரசன்னம் என்னோடு கூட இருக்க ஆண்டவரே. என்னை நடத்துகிறதப்பா, என்னை தூக்கி சுமக்கிறதப்பா. தினி ரிக்கபரலபா ஷபலதினிரி அந்த நலபோ ரிக்கபரலபதினிரி அந்த நலபா. அல்லேலூயா. ரிக்கபரலபா ஷபலபதினிரி அந்த நலபா. ஓ ரிக்கபரலதினிரி அந்த நலபா. கடலையும் காற்றையும் அதட்டின கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் படைத்த இயற்கைகள் எல்லாம் அவருக்கு கீழ்ப்படுகிறது. கர்த்தருடைய ஆவி படைத்த நமக்கு கீழ்ப்படிதல் இல்லை. இன்னைக்கு கூட ஆண்டவருடைய பிரசனத்தை உணர்ந்த வண்ணமாக, அப்பா இல்லப்பா, என்னுடைய வாயிலிருந்து அவிசுவாசமான வார்த்தைகள் வரவே வராது. ரிக்கபரலபா ஷிபாதானாரலபோதினிரி யாந்த நலபா ரீதினிரி தபக்கரலபோதினிரி யாந்த நலபா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தீனிரி கபரலபா ஷபலபாதினிரி யாந்த நலபா. தீனிரி கபரலபா ஷபலதினிரி யாந்த நலபா. ஷபலபாதினிரி யாந்த நலபா. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே
ஷபலபாதி நிரியாந்த நலபா. எல்லாம் முடிந்தது என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்ன வார்த்தை எல்லாம் முடிந்தது. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? தேவனுக்கும் மனிதனுக்கும் இருந்த பிரிவினையை ஆண்டவர் முடித்து வைத்து விட்டார். பிசாசின் பிடியில் இருந்த நம்மை, பிசாசின் தலையை நசுக்கி எல்லாம் முடிந்தது என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் இருந்த சாபங்கள், பிசாசின் பிரச்சனைகள், போராட்டங்கள், உங்களுக்கு விரோதமாக எழுமனை எல்லா ஆயுதங்களையும் கர்த்தர் பிசாசின் தலையை சிலுவையில் நசுக்கின ராஜா நம்மோடு கூட இருந்து உங்களுடைய பிரச்சனைகளை பார்த்து சொல்லுங்க, எல்லாம் முடிந்தது. ஆமென். நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் அவர் முடித்து வைத்து விட்டார். ஆண்டவரை பார்த்து கரங்களை தட்டி, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லாவற்றையும் நீர் முடித்து வைத்து விட்டீர் ஆண்டவரை. நான் தான் இன்னும் என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிட்டு கலங்கிட்டு இருக்கேன். ஆனா என்னுடைய வாழ்க்கையில இருந்த எல்லா பிரச்சனைகளையும் நீர் ஏற்கனவே சிலுவையில் சுமந்து முடித்து வைத்து விட்டீர் ஆண்டவரே. ரிக்கபரலபா ஷபலபாதி நிரி யாந்தனலபா திதினி ரிக்கபரலபா ஷபலபாதி நிரி யாந்தனலபா. 1 யோவான் 3:8 படி பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் இந்த பூமியில வெளிப்பட்டார். நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லி நாங்கள் விசுவாசித்து அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே. நீரே ஜீவனுள்ள கிறிஸ்து ஆண்டவரே. ஓ இயேசுவானவரே, கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். ஆமென். அல்லேலூயா. தினி ரிக்கபரலபா ஷபலபாதி நிரி யாந்தனலபா. நீரே ஸ்திரீயின் வித்து ஆண்டவரே. நீரே சிலுவையில் எங்களுக்காக ஆண்டவரே பாவத்தை சுமந்து தேவ ஆட்டுக்குட்டியாயிருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் துதியும் கனமும் மகிமையும் மாட்சிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே மகிமைப்படத்தக்கவர், துதிக்கப்படத்தக்கவர், துதியின் பாத்திரராயிருக்கிற தேவன் ஆண்டவரே. உமக்கே எங்களுடைய கனத்தை செலுத்துகிறோம் அப்பா. எங்களை உம்முடைய பாதத்திலே அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்துக்கிறோம், ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.